Hi students, good morning da. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th Commerce Unit 3 Chapter 7 Stock Exchange Financial Markets 2ல Stock Exchange பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்லயே Stock Exchangeனா என்ன அப்படினு பார்த்திருப்போம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்திருப்போம். சரியா? இப்போ வந்து நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீஃபா Stock Exchangeனா என்ன, பங்கு மாற்றகம்னா என்னன்னு பார்க்க போறோம். சரியா? First வந்து இங்கே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா stock exchange contribute in a huge measure to the growth and expansion of national business and to the ultimate benefit and well-being of the nation economy and its people. They provide an idea conduct through which enormous amount of capital flow through the interconnected network of financial organization to all corporate enterprises in the country. Thus, stock exchange ensure liquidity and transferability of financial assets that are dealt with. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதோட பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன், அதாவது பங்குச்சந்தை அப்படிங்கிறது தேசிய வர்த்தகத்தோட ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹியூஜ் மெஷர்ஸ் த க்ரோத் எக்ஸ்பேன்ஷன் நேஷ்னல் பிஸ்னஸ், அதாவது தேசிய ஒரு ட்ரேடை வந்து வளர வைக்கக்கூடிய ஒரு சந்தை மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதோட விரிவாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா தேசிய அளவிலான ஒரு கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு தருது அப்படிங்கிறாங்க. தேசிய எக்கனாமிக் நேஷனல் எக்கனாமிக் அதோட மக்களோட நலன்களை நன்மை அவங்களோட வெல்ஃபேர் இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு வெளிப்படைத்தன்மை ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஆர் த டெல்ட் வித், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அதாவது முதலீடுகள் போடுறாங்க இல்லையா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஓனர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மூலதன ஓட்டங்கள் இது வந்து ரொம்பவுமே ஒரு சிறந்த வழியாக ஒரு பங்குச்சந்தையில் நிலைக்குது, அதாவது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டோட அனைத்து பெருநிறுவனங்களுடனும் தகவல் தொடர்பு மூலம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆன் ஆர்கனைஸ்ட் மார்க்கெட் ப்ரொவைட் பிளேஸ் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் டு பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் ஃப்ரீலி. த மார்க்கெட் ஆஃபர்ஸ் பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு பெருநிறுவனங்களுக்கான ஒரு தகவல் தொடர்பு மூலமாக பங்குச்சந்தைகள் வந்து இணைதான். ஸோ பங்குச்சந்தை பணப்புழக்கம் எப்படி இருக்குதுன்னா சொத்துக்களோட பரிமாற்றத்தை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பங்கு மாற்றகங்கள் ஒழுங்காக சந்தையில் வந்து முதலீட்டாளர்களோட இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்காமா ஷேர் வாங்கவும் விற்கவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையான ஒரு மார்க்கெட்டை இது உருவாக்குது. அதிகப்படியான எண்ணிக்கையிலான பங்குச்சந்தையில் வந்து ஷேர்ஸை வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் இருக்கிறனால ஒரு சூப்பரான ஒரு முறையில் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டாக இது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பரிவர்த்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன சொல்கிறது இதை ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட் அண்ட் ஆக்ஷன் ஏலம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் மார்க்கெட் அதாவது ஏல சந்தையில் வாயிலாகவும் இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பங்குச்சந்தையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஷூர் கண்டினியூட்டி ஃபார் ப்ரைஸ் அண்ட் லிக்விடிட்டி டு இன்வெஸ்டர்ஸ். பங்குச்சந்தையோட பரிவர்த்தனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி சூழலை உருவாக்கி இந்த போட்டியில் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி சூழலை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா இதில் பங்கு மாற்றங்களோட உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் the stock exchange reasonable for a creating conducive climate for an active and growing primary market for a new issues. primary முதன்மை சந்தைக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மோரோவர் an active and healthy secondary market, அதாவது ஹெல்தி செகண்டரி மார்க்கெட் நான் ஆல்ரெடி நம்ம 11th படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன, நம்ம ப்ரீவியஸ் லெசனில் கூட நம்ம பார்த்துருப்போம். பிரைமரி மார்க்கெட்னா முதன்நிலை சந்தை, அதாவது நியூவாக ஏதாவது ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறோன்னா பிரைமரி மார்க்கெட். ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணால் அது செகண்டரி மார்க்கெட். ஸோ இது வந்து ஹெல்த்தி செகண்டரி மார்க்கெட்டை இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டையும் நல்ல ஆரோக்கியமான முறையில் ரன்னிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் லீட்ஸ் டு எ பெட்டர் சைக்காலஜி அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் கன்சிடரபிளி burdening the investors and inquiries and thereby the rendering the task of a rising ratios by entrepreneurs ஈஸியர் குட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது என்டர்ப்ரனர்ஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. என்டர்ப்ரனர்னா முதல்ல தொழிலை தொடங்க போக
இருப்பவர் தான் என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதாம்மா. கூட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அவுட்லுக் ஃபார் ஈக்விட்டிஸ் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இம்பார்ட்ஸ் தியர் பயான்சி டு த நியூ இஷ்யூ மார்க்கெட். ஸோ ஆரோக்கியமான ஒரு போட்டி சூழலை ஏற்படுத்துது. முதலீட்டாளர்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு என்டோசிசமாக இருக்கும், அதாவது ஊக்கமளிக்குதான், அவர்களோட முதலீடுக பாதுகாப்பாகவும் இருக்குதான், முதலீட்டு விசாரணைகளை அதிகரிக்க செய்கிறனால இதன் மூலம் வளங்களை அவங்க வளர்த்துக்கிறதுக்கும் அவங்களோட பணி தொழில் முயற்சி இதெல்லாமே மாடர்னேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது நவீன முறையில் எளிமையான முறையில் அவங்க நவீன முறையிலையும் படுத்துறதுக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். பங்குச்சந்தை அப்படின்னா பங்குகளுக்கான ஒரு நல்ல ஒரு செயல்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட ஷேர்ஸை வந்து ஆரோக்கியமான முறையில் வளர வைக்கவும் ஒரு கம்பெனி ஒரு என்டர்பிரனரை வந்து ஊக்கமளிக்கிற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஷேர்ஸை வந்து ஒரு கம்பெனி அவனுக்கான மணியை வந்து பீப்புள், அதாவது மக்கள்கிட்ட அவன் என்ன பண்ணுறான், பப்ளிக்கிட்ட அவன் வந்து ஷேர்ஸை விற்று நம்மக்கிட்ட இருந்து அவன் வாங்கிக்கிறான். ஸோ அவன் கம்பெனி இப்போ நான் ஒரு ஷேர்ஸ் 100 ரூபா அப்படின்ட்டு அவன் விற்கிறான் அப்படின்னா 10 பேர் அந்த ஷேர்ஸை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 100 ரூபா கட்டி நம்ம வாங்குவோம். இதெல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 100 ருபீஸ் கட்டி நம்ம அவனோட கம்பெனியில் நம்ம ஒரு பார்ட்னர் ஆயிடுறோம், ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிடுறோம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அதாவது பங்குதாரர்கள் ஆயிடுறோம். ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட கம்பெனி நல்லா ஹைஃபையாக போச்சு, லாபம் வந்து நிறைய கெயின் பண்ணிச்சுன்னா நமக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பான். ஸோ இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது ஹையாக போச்சுன்னா லீடிங்கில் போச்சுன்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். இதே வந்து ஷேர்ஸ் வந்து போயிடுச்சு கம்மியாயிருச்சு அப்படின்னா நமக்கு நஷ்டமும் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரிஜின் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்கு மாற்றகம், அதோட ஆரிஜின் தோற்றம், அதோட வரைவிலக்கணம், பொருள் இதெல்லாமே பார்க்கலாம். சரியா? ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த வேர்ல்டு. ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற பங்குச்சந்தை உலகில் மிகப்பெரிய பழமையான ஒரு பங்கு பரிவர்த்தனை நிலையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒன் வேர்டில் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் த இயர் 1602 by Dutch East India Company called a Virginia Oost Indisch கம்பேனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு 1602ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா நிறுவனம் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ஜன் ஓஸ்ட் இண்டிச் கம்பேனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஓசி அப்படிங்கிற அழைக்கப்படுறாங்களாம். இது அழைக்கப்பட்டது. பின்னாடி பார்த்திங்கன்னா அதை ஆம்ஸ்டர்டாம் போஸ் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து மறுபடியும் அந்த என்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முதல்ல பரிவர்த்தனை பார்த்திங்கன்னா தி நேஷ்னல் ஷேர்ஸ், அதாவது வாஸ் லேட்டர் ரீச்சர்ன்டு ஆஸ் ஏ ஆம்ஸ்டர் போஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, மறுபடியும் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெர்ஜின் ஓம்ஸ் இண்டெஜ் கேம்ப்ஜின் அப்படிங்கிற விஓசியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆம்ஸ்டர் போஸ் அப்படிங்கிற நேமை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இதையே இந்தியாவில் முதல் பங்கு பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா த நேட்டிவ் ஷேர்ஸ் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன், அதாவது இந்த இந்தியாவில் முதல் பங்கு பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் பங்கு மாற்றகமும் பங்கு தரகர்கள் சங்கம் த நேட்டிவ் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1957 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 அன்னைக்கு வந்து இந்திய பங்குச்சந்தை ஒப்பந்தத்தில் ஒழுங்குமுறை ஒப்பந்தம், அதாவது ரெகுலேஷன் ஆக்டில் வந்து 1956 என்ன பண்ணியிருக்காங்கன்னா பம்பாய் பங்குச்சந்தை, அதாவது பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சப்ஸ்டிக்வெண்ட்லி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 1956 அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாம்பே பங்குச்சந்தையாக வந்து இது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ கால்ட் ஏ ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, பங்குச்ச மாற்றகத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட்னு கூப்பிடுறாங்க, அதர்வைஸ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதாவது பங்குச்சந்தை அல்லது பத்திரச்சந்தைன்னு கூட கால் பண்ணுறாங்களாம். சரியா? தமிழில் சொல்லணும்னா இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூட்டட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் an organized market for the purchase and sales and industrial and financial security. It is a convenient place where trading in securities conducted in a systematic manner, that is as per certain rules and regulation. It performs variation functions and offers useful service and investors and borrowing companies. It is the investors and intermediary and facilitates economic and industrial development of a country.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பங்கு மாற்றகம் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மூலச்சந்தனையோட முதல் கூறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிதியை வந்து பாதுகாப்பாகவும் வச்சிருக்கு. அதர்வைஸ் நமக்கு தேவையான ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு கடன் தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அவன் வாங்கிக்கிறான். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் அவன் வந்து ப்ராசஸை கொண்டு போகிறான். செர்டைன் ரூல்ஸ் ரெகுலேஷனோட இருக்குது. இட் பெர்ஃபார்மன்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அஸ் யூஸ்ஃபுல் சர்வீஸ். இது வந்து நல்ல யூஸ்ஃபுல் சர்வீஸ் தான். இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பாரோயிங் கம்பெனி கடன் வாங்கக்கூடிய முதலீட்டாளருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டர்மீடியரி. இது வந்து என்னது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நடுநிலை இடைநிலையர்கள் இதில் நம்ம தான் பப்ளிக் வந்து நம்ம இருக்கோம். ஸோ அண்ட் ஃபெசிலேட் எக்கனாமிக். அது என்ன இன்வெஸ்டர்ஸுக்கும் கடன் கொடுக்குறவங்க அதாவது கம்பெனிக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் கம்பெனிக்கும் இன்பிட்வீனில் இன்டர்மீடியராக இருந்து இது செயல்படுது. அண்ட் ஃபெசிலேட் எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். பொருளாதார வளர்ச்சிக்கும் நம்மளோட தொழில் வளர்ச்சிக்கும் நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்கும் இது ரொம்பவுமே உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் த ஆர்கனைஸ்டு மார்க்கெட் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் கார்ப்பரேட் அதர் செக்யூரிட்டிஸ். Here securities are purchased and sold out as per certain well-defined rules and regulation. இது என்ன சொல்கிறாங்கன்னா பங்குச்சந்தை என்பது ஒரு பெரு நிறுவனங்களுக்கும் ஒரு பத்திரங்களை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு கரெக்டான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. இந்த பத்திரம் சில என்னது நல்லா வந்து விதிகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதோட கட்டுப்பாடுகள் படி வந்து வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல்வேறு பத்திரங்கள் பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு வசதியான ஒரு பாதுகாப்பான என்ன சொல்கிறாங்க ஒரு விதிமுறை ஒரு தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு களம் ஒரு தளம் அப்படின்னு அதாவது ஒரு இடம் அப்படிங்கிறாங்க. அத்தகைய பங்கு பத்திரங்கள் பார்த்திங்கன்னா பொது நிறுவனங்களில் வெளியிடக்கூடிய பத்திரங்கள் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள் அரசாங்கங்கள் பொது நிறுவனங்கள் இந்த மாதிரி முனிசிபால் துறைமுக நம்பக அமைப்புகள் இந்த மாதிரி நிறைய இருக்காமா. ஸோ இந்த மாதிரி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்பக அமைப்புகள் நிறைய பத்திரங்கள் வந்து கடனீட்டு பத்திரங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிபஞ்சர்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச் செக்யூரிட்டிஸ் இன்க்ளூட் ஷேர்ஸ் டிபஞ்சர் இஷ்யூட் பப்ளிக் கம்பெனிஸ். பொதுத்துறை கம்பெனிகள் இதெல்லாமே ரொம்ப பாதுகாப்பானது நமக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்பகமான ஒரு கம்பெனிஸ் வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது நம்ம பப்ளிக் வந்து அந்த ஷேர்ஸை வாங்கும்போது நமக்கு ரொம்பவுமே பாதுகாப்பானதும் நம்பகத்தன்மையுடையதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த indispensable for the smooth and orderly functioning of a corporate sectors in a free market economy. A stock exchange need not to be treated as a place for a speculation or a gambling den. It should act a place for safe and profitable investment. For this, effective control on the working of stock exchange is necessary. This will avoid misuse of this platform for excessive speculation, scams and other undesirable அண்ட் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுதந்திர பொருளாதாரத்தில் ஒரு பெரு நிறுவனங்களோட துறை வந்து ரொம்ப மென்மையான முறையில் ஒரு ஒழுங்கற்ற முறையில் செயல்படக்கூடிய ஒரு பங்கு பரிமாற்றங்கள் இதெல்லாமே வந்து ஒரு பெரு நிறுவனங்களுக்கு ரொம்பவுமே அவசியமானது. ஸ்பெக்குலேட்டர் ஊக வணிகத்திற்கு அல்லது கேம்பிளிங்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூதாட்டம். ஸ்பெக்குலேட்டர் மீன்ஸ் ஊக வணிகம். ஸோ இதுக்கு வந்து இடமாக பங்குச்சந்தை மாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பாதுகாப்பான முறையில் லாபகரமான முதலீட்டாளர்கள் வந்து இதில் இருக்காங்களாம். ஸோ அவங்கெல்லாம் கலந்துக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இதற்காக பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமான ஊக வணிகங்கள் பார்த்திங்களா ஃப்ராட் பண்ணுறாங்க விரும்பத்தகாத இல்லை சமூக விரோத நடவடிக்கைகள் எல்லாம் இந்த தளத்தை வந்து தவறாக பயன்படுத்துவது வந்து இது தவிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா ஊக வணிகம். ஊகம்னா என்னென்னா கெஸ்ஸிங். இதில் போட்டால் அமௌண்ட் வரும்னு கெஸ் பண்ணி நம்ம அந்த கம்பெனிஸ் பற்றி நல்லா தெரியாமல் சும்மா கெஸ்ட்டில் பெட் கட்டி விளையாடுறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணாமல் சூதாட்டம் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க எஃபிஷியண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் LSE அதாவது லண்டன் பங்குச்சந்தை சரிங்களா. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த வேர்ல்டு. உலகத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே பாப்புலருங்கிறாங்க. வைல் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி BSE இஸ் த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. அதாவது பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸிஸ்ட் அண்ட் ஆப்ரேட் இன் அதர் part of the world. So Tokyo Stock Exchange, Bangkok Stock Exchange, அடுத்து சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், துபாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா உலகத்தில் பிரபலமான பங்குச்சந்தைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி